கம்பு பெண்களுக்கு இன்னைக்கும் இந்தியாவில் 75% பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்க. அந்த 75% இரத்த சோகைக்கு அடிப்படையான காரணம் அன்றாட உணவுல இரும்பு சத்து இல்லாதது. இரும்பு சத்தை மாத்திரையில தான் வாங்கி சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு. இங்க பஜ்ரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பஜ்ரா, அந்த கம்பு நம்ம கம்பு தோசையாவோ, கம்பு சோள தோசையாகவோ, கம்பு ரொட்டியாவோ, கம்பங்கூழாகவோ, கம்பு மோர்ச்சோறு வெங்காயம் போட்டோ சாப்பிட்டோம்னா இரும்பு சத்தும் கூடவே கால்சியம் சத்தும் நிறைய கிடைக்கும். தானியங்கள்லேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது கம்புங்க. ஏன்னா அரிசி, கோதுமை எல்லா தானியங்களை காட்டிலும் மிக அதிகமான புரதச்சத்தும் கால்சியம் சத்தும் கொண்ட தானியம்னா அது கம்பு தான். சோளம் மாதிரியே கம்புமே ஆப்பிரிக்கா தான் அதோட பூர்வீகம். அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தது. சங்க இலக்கியங்கள்ல 2500 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்கள்ல கூட கம்பு குறித்த குறிப்பு